அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அற்புதமான படைப்புகளை பற்றி சிந்திக்கும் போது நம் மனதில் எழும் முதல் பிரமிப்புகளில் ஒன்று பிரமிடுகள்தான். குர்ஆனில் பல இடங்களில் பிரமிடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹைமான் யாருன்னு தெரியுமா? அல்லாஹ் ஏன் அவரோட பேரை குர்ஆன்ல 6 தடவை சொல்லியிருக்கான்? பிரமிடுகளை பத்தின நிறைய ரகசியங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் குர்ஆனோட அற்புதங்களை எப்படி நிரூபிக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன் தயவு செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் எங்கள் இஸ்லாமிய தாவா பணிகளை மேம்படுத்த சிறிய நிதி உதவி செய்து ஆதரவளியுங்கள். வீடியோக்கள் தயாரிக்க நாங்கள் மிகவும் சிரமப்படுகிறோம். ரமலான் மாதம் நெருங்கி வருகிறது. குறிப்பாக ரமலான் மாதத்தில் அதிக வீடியோக்கள் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். நானும் என் டீமும் மிகவும் சிரமப்படுகிறோம். நீங்கள் அனுப்பும் எந்த உதவியும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிசாவின் பிரமிடுகள் எகிப்தின் சின்னங்களில் ஒன்று. 2008 எகிப்தில் 118 முதல் 138 பிரமிடுகள் வரை இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். இவற்றில் கிசாவின் பெரிய பிரமிடு மிகப்பெரியது. இது 230 மீட்டர் அகலமும் 146 மீட்டர் உயரமும் கொண்டது. கிமு 2580 கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பழமையான கட்டிடக்கலை அதிசயங்களில் ஒன்றாகும். எகிப்தில் உள்ள பிரமிடுகள் அரசர்கள் அல்லது ஃபிரோன்களுக்கான நினைவு சின்னங்களாகவும் கல்லறைகளாகவும் செயல்பட்டன. எகிப்து அரசர் இறந்த பிறகு அவரது உடல் மம்மியாக பாதுகாக்கப்பட்டு பிரமிடுக்குள் வைக்கப்படும். அவருடன் பல்வேறு பொக்கிஷங்களும் வைக்கப்படும். மறுமையில் இந்த பொக்கிஷங்கள் அரசருடன் இருந்து அவருக்கு மறுமையில் பலமாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். இந்த பிரமிடு கட்டப்பட்ட விதம் மிகவும் ஆச்சரியமானது. பெரிய பாறாங்கற்களை நேர்த்தியாக அடுக்கி பிரமிடு வடிவத்தை உருவாக்கியுள்ளனர். ஒரு கல் ஒன்றின் எடை 3 முதல் 50 டன்கள் வரை இருக்கும். ஒரு வீட்டின் எடையில் பாதிக்கு சமம். பிரமிடு கட்ட 2.3 மில்லியன் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அக்காலத்தில் இவ்வளவு பெரிய கற்களை தூக்கி அடுக்கும் நுட்பம் மிகவும் கடினமானதாகவும் அதிநவீனமானதாகவும் இருந்திருக்கும். கிரேக்க வரலாற்றாசிரியர் ஹெரோடோடஸ் கிமு 450 பெரிய பிரமிடை பார்வையிட்டார். பிரமிடுகள் ஃபிரோனின் கட்டளைப்படி ஆயிரக்கணக்கான அடிமைகளால் கட்டப்பட்டன என்று அவர் கூறினார். ஆனால் நவீன ஆராய்ச்சி ஹெரோடோடஸின் கூற்றை தவறென நிரூபிக்கிறது. பிரமிடுகளை கட்டியவர்கள் திறமையான தொழிலாளர்கள். அவர்கள் ஊதியம் பெற்று கட்டுமான தளத்திற்கு அருகில் உள்ள சிறப்பு முகாம்களில் வசித்து வந்தனர். 20,000 முதல் 30,000 கல் தச்சர்கள் வரை ஈடுபட்டிருந்தனர். பொறியாளர்கள், கட்டிடக் கலைஞர்கள், நில அளவையாளர்கள் மற்றும் கைவினைஞர்களின் குழுவும் இருந்தது. இந்த பிரம்மாண்டமான திட்டத்தில் ஒரு முக்கிய நபர் இருந்தார். அவர் ஹைமன். குர்ஆனில் 6 முறை குறிப்பிடப்பட்டுள்ளார். ஃபிரோனின் பெரிய திட்டங்களை நிறைவேற்ற அவர் நம்பப்பட்டார். ஹைமன் பாபிலோனிய இராச்சியத்தில் வாழ்ந்தவர் என்று கிறிஸ்தவ மரபில் கூறப்படுகிறது. குர்ஆனில் ஹைமன் ஃபிரோனுக்கு நெருக்கமானவர் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் ஃபிரோனை பற்றிய ஆரம்ப வரலாற்று பதிவுகளில் ஹைமன் பெயர் காணப்படவில்லை. பேராசிரியர் மாரிஸ் ஹியரோகிளிபிக்ஸின் பெரிய அகராதியை படித்தபோது ஹைமனின் பெயர் பண்டைய ஹியரோகிளிப்களில் ஃபைரோனின் அரண்மனையில் ஒரு முக்கிய அதிகாரியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்டறிந்தார். அவர் கல்வெட்டு நிபுணர்களின் தலைவராகவும் ஃபிரோனுக்கு சொந்தமான பல்வேறு பெரிய திட்டங்களுக்கு பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். ஃபிரோன் என்பது ஒரு தனிப்பட்ட மன்னனின் பெயர் அல்ல. பண்டைய எகிப்து ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்படும் ஒரு பட்டம். ரோமில் சீஷர் அல்லது பெர்சியாவில் ஷா போன்றது. நவீன அறிவியல் பண்டைய எகிப்தில் ஆட்சி செய்த பெரும்பாலான ஆட்சியாளர்கள் அந்த பட்டத்தால் அழைக்கப்பட்டனர் என்று கூறுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஃபைரோன் அல் வாலித் பின் முசா பின் ரயான். இவர் அமலேகேட்டுகளைச் சேர்ந்தவர் மற்றும் ராம்சஸ் என்று அழைக்கப்பட்டார். ராம்சஸ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை எதிர்கொண்ட ஃபைரோனாக அடையாளம் காணப்படுகிறார். அவர் வலிமையான மற்றும் கொடூரமான ஃபைரோன்களில் ஒருவராக அறியப்பட்டார். அவரது ஆட்சி 66 ஆண்டுகள் நீடித்தது. இவ்வளவு பெரிய பிரமிடை அக்காலத்தில் எப்படி கட்டினார்கள்? தொழில்நுட்பம் இப்போது போல் இல்லை. ஆனால் நவீன வரலாற்றாசிரியர்கள் பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பது பற்றிய கோட்பாடுகளை வெளியிடுவதற்கு முன்பே குர்ஆன் கட்டுமான செயல்முறைக்கான அறிவுறுத்தல்களை வழங்கியது. இது அல்லாஹ்வின் பரிசுத்த புத்தகத்தின் அற்புதங்களில் ஒன்றாகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபைரோன் அறிவிக்கிறான், எனது மக்களே, என்னையன்றி உங்களுக்கு வேறு கடவுள் இருப்பதாக நான் அறியவில்லை. ஆகவே ஹைமானே, எனக்காக செங்கற்களைச் சுட்டு ஒரு கோபுரத்தை கட்டு. நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும். மேலும் நான் அவரை பொய்யர்களில் ஒருவராகவே நினைக்கிறேன். அல் கசஸ் வசனம் 38. இந்த வசனம் 50 டன்கள் வரை எடை கொண்ட கல் தொகுதிகளை பயன்படுத்தி ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டும் செயல்முறையை விவரிக்கிறது. பிரமிடுகளின் ஒரு பகுதியாக நாம் அறிந்த இந்த செயல்முறை அக்காலத்திற்கு மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் மற்றும் மேம்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. முன்பு கல் தொகுதிகள் யானைகள் அல்லது எருமைகளால் இழுக்கப்பட்ட பெரிய விலங்குகளை பயன்படுத்தி மேலே தூக்கப்பட்டதாக ஒரு கருத்து இருந்தது. உண்மையில் வேறு சில கோட்பாடுகள் பிரமிடுகள் கடந்த காலத்தில் வாழ்ந்த மாபெரும் மனிதர்களால் கட்டப்பட்டன என்று கூறுகின்றன. ஆனால்
குரான் பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பதற்கு மிகவும் தர்க்க ரீதியான மற்றும் விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை கொடுத்துள்ளது. பேராசிரியர் ஜோசப் டேவிடோவிட்ஸ் கீசாவின் பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பது குறித்து ஆழமான ஆராய்ச்சி நடத்தினார். பிரமிடு கற்களில் ஒரு விரைவான எதிர்வினையின் தடயங்களை அவர் கண்டறிந்தார். அவை களிமண்ணால் செய்யப்பட்டவை. புவியியலாளர்கள் முன்பு இயற்கை மற்றும் செயற்கை கற்களுக்கு இடையே வேறுபடுத்துவதில் சிரமம் கொண்டிருந்தனர். பேராசிரியர் ஜோசப் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இரண்டையும் துல்லியமாக வேறுபடுத்த முடிந்தது. பிரமிடு கற்கள் உண்மையில் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதை இந்த ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது. குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விவரிக்கப்பட்டதோடு இது ஒத்துப்போகிறது. பிரமிடுகள் உயரமான அமைப்பை உருவாக்க கட்டப்பட்டன. ஃபைரோன் அந்த உயரத்தை அடைந்து நபி மூசாவின் கடவுள் உண்மையில் வானத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை நிரூபிக்க விரும்பினார். புத்திசாலித்தனமான மற்றும் திறமையானவர்களால் சூழப்பட்ட ஃபிரௌன் இறுதியாக கர்வம் அடைந்து தன்னை ஒரு கடவுளாக கருதினான். தன்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்க விரும்பினான். பிரமிடுகள் மனித வரலாற்றில் மிகவும் அற்புதமான கட்டமைப்புகளில் சில. இந்த அற்புதமான கட்டமைப்புகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிற்கின்றன. பல ரகசியங்களை கொண்டுள்ளன. இஸ்லாம் பிரமிடுகளை எப்படி பார்க்கிறது? குரானில் ஏதேனும் தொடர்புகள் உண்டா? வரலாறு எகிப்திய பிரமிடுகள் பண்டைய நாகரிகங்களால் கட்டப்பட்டன என்று பதிவு செய்கிறது. ஃபைரோன்கள் தங்களுக்கு அற்புதமான கல்லறைகளாக பிரமிடுகளை கட்டும்படி உத்தரவிட்டனர். மறுமைக்கு அசாதாரண தயாரிப்பு தேவை என்று அவர்கள் நம்பினர். ஆனால் பண்டைய எகிப்தியர்களே அவற்றை கட்டினார்களா அல்லது வேறு தரப்பினரின் தலையீடு இருந்ததா? பிரமிடுகளை உண்மையில் யார் கட்டினார்கள் என்பது பற்றி பல கோட்பாடுகள் உள்ளன. பெரும்பாலான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடுகள் பண்டைய எகிப்தியர்களின் மனித உழைப்பால் கட்டப்பட்டன என்று நம்புகிறார்கள். இருப்பினும் சிலர் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மிகவும் மேம்பட்டது என்பதால் மிகவும் மேம்பட்ட நாகரிகம் தலையிட்டிருக்கக்கூடும் என்று வாதிடுகின்றனர். இஸ்லாத்தில் ஆத் மற்றும் தமூத் மக்களின் கதை உள்ளது. அவர்கள் அற்புதமான கட்டிடங்களை கட்டும் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர். குர்ஆன் அவர்களை பற்றி கூறுகிறது. ஆது மக்களை பற்றியும் இரம்மை பற்றியும் நீர் அறியவில்லையா? தூண்களை கொண்ட அந்த ஊரில் அவர்களைப் போன்ற ஒன்று எந்த நாட்டிலும் படைக்கப்படவில்லை. அல்-ஃபஜ்ர் வசனம் 6-8. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆது மக்கள் பெரிய கட்டமைப்புகளை கட்டும் அசாதாரண திறன்களை கொண்ட ஒரு மக்கள் என்று அறியப்பட்டனர். சில கோட்பாடுகள் இந்த மக்களுக்கும் பிரமிடுகளை கட்டுவதற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கலாம் என்று ஊகிக்கின்றன. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் தற்காலிகம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. நித்தியம் என்ற நோக்கத்துடன் கட்டப்பட்ட பிரமிடுகள் ஃபைரோனை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. ஃபைரோன் எவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டான் என்பதையும் அவரது உடல் அடுத்த தலைமுறைக்கு ஒரு அடையாளமாக பாதுகாக்கப்பட்டது என்பதையும் கூறுகிறது. இன்று நாம் உடலை பாதுகாப்போம். நீர் பின்வருவோருக்கு ஒரு அத்தாட்சியாக இருப்பதற்காக. எனினும் மக்களில் பெரும்பாலோர் நமது சான்றுகளைப் பற்றி அலட்சியமாக இருக்கின்றனர். யூனுஸ் வசனம் 92. ஃபைரோனின் உடல் பாதுகாக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வசனத்தின் உண்மைக்கான தெளிவான சான்றாகும். பார்வோனின் மம்மி இன்னும் அருங்காட்சிகளில் மனித குலத்திற்கு ஒரு பாடமாக இன்னும் காணலாம். எனவே தனது கூற்றை நிரூபிக்க முடிந்தவரை பிரமிட்டை கட்ட முயன்றார். பிரமிட்டை கட்டி மேலே ஏறிய பிறகு வானத்தை அடைய முடியும் என்று கூறி மக்களை ஏமாற்ற முயன்றார். உண்மையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடூரமான கைகளால் சித்திரவதை செய்யப்பட்டார். அவரது இரத்தம் சிந்தப்பட்டது. எகிப்திய பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டன என்பது பற்றிய தெளிவான விளக்கம் அந்த நூற்றாண்டில் எப்படி இருக்க முடியும்? இது அல்லாஹ் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளியதில் விளக்கப்பட்டுள்ளது. இதுதான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எகிப்திய பிரமிடுகளின் வரலாறு. இந்த வரலாறு நமக்கெல்லாம் நிறைய பலன்களையும் அர்த்தங்களையும் நிறைந்தது. ஏதேனும் குறைபாடுகள் அல்லது தவறுகள் இருந்தால் என்னை மன்னியுங்கள். ஏனென்றால் உண்மை அல்லாஹ்விடமிருந்து வருகிறது, தவறுகள் என்னிடமிருந்து வருகின்றன. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.